ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சதீஷ். இன்றைக்கி பார்க்க போகிறது டிஐயில் சம் நம்பர் 2 சரிங்களா, பேஸ்ட் ஆன் அ டேபிள் சார்ட், ரைட்? ஸோ போன சம் நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம், அதுவும் வந்து டேபிள் சார்ட் சம்ஸ் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டேபிள் சார்ட், ரெண்டாவது டேபிள் சார்ட் சம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோஸில் வந்து டேபிள் சார்ட்டில் ஆவரேஜுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். தென் வந்து வாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் அனதர் ஷார்ட்கட்ஸ், ஒரு அடிஷனை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, ஸோ எலிமினேஷன் மெத்தட். ஸோ டேபிள் சார்ட் 1ல் வந்து நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ரைட்? இப்போ பார்க்க போகிறது டேபிள் சார்ட் 2. இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ கோ ஃபார் ஃபஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் சார்ட் வந்து நான் எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ரைட், கோ ஃபார் சம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் வேரியஸ் காலேஜஸ், ரைட்? ஸோ வந்து 2005 2006லேருந்து 2011 வரைக்கும் சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இயர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதாவது இயர்ஸ் தான் இதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏபிசிடிஇ அப்படிங்கிறது வேரியஸ் காலேஜஸ், நிறைய காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2005ல் ஏ காலேஜில் 1125, சிமிலராக வந்து 2008ல் பி காலேஜில் 1140. ஸோ இந்த டேபிள் காலமில் எந்த விதமான பர்சன்டேஜ் வேல்யூஸும் கிடையாது, எந்த விதமான ரேஷியோஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டேப்லெட் காலம். வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் டைப் ஆஃப் கொஷின் வந்து நம்மளோட டிசம்பரில் வரப்போகிற வந்து ஐபிபிஎஸ் கிளரிக்கலில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்? ஓகே, ஃபஸ்ட் சம் போகலாம். பாருங்கள், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் காலேஜ் ஓவர் கிவன் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க காலேஜ் ஈல, சரிங்களா? தென் கிவன் இயர்ஸ்னால் எல்லா இயர்ஸ்க்கும் கேட்குறாங்க. ஸோ காலேஜ் இ வந்து இந்த காலேஜ், இதுக்கு நம்மளை ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ரைட்? ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்களேன். நல்லா கேளுங்க, டிஐயை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டர், ரைட்? சில பேரால் பார்த்த உடனே தே ஜஸ்ட் ஆட், பட் உங்களால் முடியலன்னா ரைட் ஹேண்டில் எழுதுங்க, லெஃப்ட் ஹேண்டில் கை வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ரைட், லாஸ்ட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அடிஷனில் போன சம்மில் வேறு மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன், இந்த சம்மில் கூட நான் வேறு மாதிரி ஆட் பண்ணுவேன். பட் இது உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஆட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜர் நம்பராக இருந்தால் தனித்தனியாக தான் ஆட் பண்ணுவேன். சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா போன வீடியோஸில் ஆட் பண்ணல, அப்படி ஆட் பண்ணுவேன், ரைட்? சி லாஸ்ட் நம்பர் பாருங்களேன். 8 + 4 12, 12 + 2 14, 14 + 4 18, 18 + 6 24, 24 + 5 29. ஸோ 29 + 8 is 37, கரெக்டுங்களா? ஸோ லாஸ்ட் நம்பர் இஸ் 7, ரிமைண்டர் இஸ் 3. ரைட், என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது இல்லை? லாஸ்ட் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணிட்டு வரேன், அவ்வளோதான், ரைட்? கோ ஃபார் செகண்ட் திங். 7 + 1 8, 8 + 6 14, 14 + 8 is 22, சரிங்களா? 22 + 8 is 30, 30 + 6 is 36, 36 + 4 வந்து 40. ஸோ 40 + 3 எவ்வளோ வரும்? ஆல்ரெடி ரிமைண்டர் 3 இருக்குல்ல, 43. ஸோ 3 எங்கே போடுங்க, நவ் த ரிமைண்டர் இஸ் 4. அந்த 3 நம்ம எடுத்துடுவோம், ரைட்? 37 வரைக்கும் வந்துடுச்சு, ரிமைண்டர் 4 இருக்குது. அடுத்த வாங்க, 2 + 1 3, 3 + 6 வந்து எவ்வளோ இருக்கும்? 9, 9 + 7 16, 16 + 9 வந்து 25, 25 + 2 27, 27 + 4 is 31, 31 + ஆல்ரெடி 1 இருக்கு இல்லையா, ஸோ 35. ஸோ த ரிமைண்டர் இஸ் அகெயின் 3. ஸோ 4 அழிச்சிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, சரிங்களா? 10 11 12. ஸோ 12,537. இது வந்து காலேஜ் இயில் வந்து படிக்கிற ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? 12,537. ஆவரேஜ்னால் என்ன அர்த்தம்? நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஆட், ஓவரால் கண்டுபிடிங்க, டிவைடட் பை எத்தனைன்னு போடுவீங்க, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இருக்கா, டிவைடட் பைல 7 போடுங்க. 7 போட்டு கேன்சல் பண்ணி பாருங்களேன். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 7, கரெக்டுங்களா? இதுக்கு ஸோ த ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு 3 2 5 இருக்கும்னு நினைக்கிறேன் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் இஸ் 5. அடுத்த நம்பர் என்னது? 55. ஸோ 55 அப்படிங்கிறது 7 7 49, கரெக்டுங்களா? 49 போட்டால் தானே நம்மளுக்கு வந்து 55, பிகாஸ் 8 7 63 தாண்டி போயிடும். ஸோ 7 7 49. ஸோ 49க்கும் 55க்கும் இருக்கிற ரிமைண்டர் 6. இங்கே ஒரு ரிமைண்டர் என்ன இருக்குது? 6 இருக்குது. நவ் 63, 9 7 63, சரிங்களா? லாஸ்ட்டில் 7 இருக்குது, 1. ஸோ த ஆன்சர் வில் பி 1791, ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர், ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதில் வந்து என்ன ஷார்ட்கட் இருக்குது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ஷார்ட்கட் இருக்குது. லாஸ்ட் நம்பரை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிடுங்க.
ஓரளவுக்கு ஒரு 90% ஆஃப் யுவர் ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ அது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். போன வீடியோவே நான் சொன்னேன். அப்படி வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா போன வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க, சரிங்களா? ரைட். ஆன்சர் இஸ் 1791 பை பேசிக் மெத்தட். ஓகே, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். calculate only the last number, சரிங்களா? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 8 + 4 12. ஒரு எக்ஸாம்ஸில் வந்து ஒரு ஸ்பீடாக போகணுன்னா இதுக்கு ஒரு மெத்தட். 8 + 4 is 12, 12 + 2 is 14, 14 18 24 5 8 ஓவரால் வந்து நம்மளுக்கு வந்து 37 கிடச்சிது, சரிங்களா? லாஸ்ட் நம்பர் இஸ் 7. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சி? 3. பட் இருக்கட்டும், ரிமைண்டர் ஆஸ் 3. ஓவராலாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 37. ஓகேங்களா? ரைட். அப்படி வச்சு மொத்தம் வந்து இங்கே நிறைய நம்பர்ஸ் வந்துச்சு, ஓகேவா? பட் வி ஹவ் நாட் கேல்குலேட்டிங் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்பர் இஸ் 7, ரைட்? ஸோ டிவைடட் பைல என்ன சொல்லுவீங்க? 7 போடுவீங்க, பிகாஸ் ஆவரேஜ். நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த வேல்யூஸ்லையுமே வந்து லாஸ்ட்டு பாயிண்டில் கிடையாது. ஸோ நம்மளோட ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக டிவைட் ஆகும். அதனால தான் வந்து எந்த ஆப்ஷன்ஸ்லையுமே we can doesn't see any point values. அப்படின்னா இங்கே லாஸ்ட் நம்பர் 7, கீழே 7. ஒரு 7 அடிக்கும்போது 7 டேபிளில் 1 7 சார் மட்டும்தான் 7 வரும். வேறு எந்த நம்பர் 7 டேபிளில் லாஸ்ட்டில் 7 வரதுக்கு சான்ஸே கிடையாது, கரெக்டுங்களா? 7 3 சார் 21, 8 3 சார் 24, 7 3 சார் 27. ஸோ வந்து 3 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 7 3 சார் 27 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து 7 1 சார் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று 7 3 8 3 சார் 24, 9 3 சார் 27. 3 டேபிள் எடுத்திங்கன்னா வந்து வரதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் we need to concentrate on 7, சரிங்களா? இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 7 லாஸ்ட் நம்பரால் போகணுன்னா பாயிண்ட் இல்லாமல் ஒன்லி 1 மட்டும்தான் போகும், வேறு எதுலேயுமே போகாது, சரிங்களா? ரைட். இப்போது லாஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷனில் லாஸ்ட் நம்பர் 1 இருக்கான்னு பாருங்கள். என்ன இருக்குன்னு பாருங்கள். 1685 வருமா? there is no possible chance, right? 1710 லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 0 வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்களேன், 1581 பிகாஸ் இங்கே 1 இருக்குது, வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்? கோ ஃபார் பி. 1791 கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 1656 லாஸ்ட் நம்பர் 6, ஸோ வரல. ஸோ இத்தனை ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போது நான் போன வீடியோவில் சொன்னேன் ஒரே ஒரு நம்பர் தான் இருந்தது போன வீடியோவில். ஸோ நம்ம டக்குன்னு ஆன்சரை டிக் பண்ணிட்டோம். நான் போன வீடியோவில் சொன்னேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒருவேளை 2 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அப்போது என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போது நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு லாஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக அடிச்சுட்டு பாருங்கள். நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் ரிமைண்டர் லாஸ்ட் நம்பர் எவ்வளோ கிடச்சி? 7. ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சி? 3. கோ ஃபார் செகண்ட் வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். யூனிட் டிஜிட்லேருந்து முன்னாடி வேல்யூ 3 கிடச்சிதா? ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணி பாருங்கள். 7 + 1 is 8, 8 + 6 14, 14 + 8 is 22, 22 + 8 30, 36 40, சரிங்களா? 40 + 3 43 கிடச்சிது, 3. ரிமைண்டர் இஸ் 4. நம்மளுக்கு வந்து தேர்ட் வேல்யூ கிடையாது, ரெண்டாவது வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூஸ் வந்தால் என்ன? நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன இருக்குது? 3, சரிங்களா? நல்லா கவனிங்க. we know that லாஸ்ட் நம்பர் 1, கரெக்டாக? கண்டிப்பாக லாஸ்ட் நம்பர் எதில் தான் கேன்சல் ஆகும் தெரியும்? 1 தான் கேன்சல் ஆகும் தெரியும். இந்த 1 வந்துச்சுன்னா கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ்க்கு ரிமைண்டர் 0வாக இருக்கும். எக்ஸாக்டாக 7ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ 7ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா மட்டும்தான் there will be a no ரிமைண்டர். 1 2 3 எந்த ரிமைண்டரும் கிடச்சிருக்காது. ஸோ ரிமைண்டர் இல்லாதனால தான் 7 நம்மளால் 1ஆல் அடிக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? பேசிக் கான்செப்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷனே சொல்லியிருந்தாரு. ஸோ 7 நீங்கள் கேன்சல் பண்ணோன்னா கண்டிப்பாக எந்த ரிமைண்டரும் முன்னாடி வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருந்துச்சுன்னா ஆன்சர் 7ல் வராது, பாயிண்டில் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே எங்கேயுமே பாயிண்டில் இல்லை. அப்படிங்கும்போது எக்ஸாக்ட் டிவிசிபிள். ஸோ அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பர் எப்படி இருக்கும்? 7ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 7 டேபிளில் 3ல் முடிகிறது எந்த நம்பராக இருக்கும்? 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 7s are 49, அப்புறம் 7 6s are 54, 7 9s are 63. நல்லா கவனிங்க, 7 × 9 is 63. ஸோ கண்டிப்பாக இங்கே முன்னாடி என்ன நம்பர் தான் இருந்திருக்கும்? 9 தான் இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கும்போது தான் 7 9s are 63 வந்திருக்கும். இட் வில் பி an எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். கண்டிப்பாக இது டிவிசிபிள் ஆகி ரிமைண்டர் 0 வந்திருக்கும். ஸோ அதனால் இங்கே லாஸ்ட்டில் ஒரே ஒரு 7 இருந்திருக்கும். இந்த 7 இந்த 7 அடித்தா ஆன்சர் வில் பி 1.
ஸோ நம்மளுக்கு இங்கே முன்னாடி எத்தனை நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னு கிடையாது, லாஸ்ட்டு 2 நம்பர் என்னவா இருக்குது 91 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 2 தான் இருக்குது, அதில் இங்கே 81 இங்கே 91. ஸோ த ஆன்சர் வில் பி 1791. சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நான் ஒரு ஆவரேஜுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ போன வீடியோவில் ஒன்றே இருந்தது டக்குன்னு போட்டோம், ரைட். பட் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டிஐயில் 5 மார்க்குங்கிறது 5 நிமிஷத்தில் கிடச்சிடும். சரிங்களா? 4 நிமிஷத்தில் கூட போட்டுடலாம் டிஐ, ரைட். ஸோ நம்ம அடுத்த சம்ஸ்க்கு போகலாம், ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது டிஐயில் சம் நம்பர் 2. சரிங்களா? ரைட். இந்த சம் வந்து ரேஷியோவை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ போன டேபிள் சார்ட்டில் வந்து நான் ரேஷியோஸ் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ இந்த டேபிள் பக்கத்தில் வந்து நம்ம ரேஷியோஸ் பற்றி சொல்ல போகிறோம், ரைட். ரேஷியோஸோட ஷார்ட்கட்ஸ். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங் இன் காலேஜ் பி டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் காலேஜ் இ இன் 2011? ஸோ ரேஷியோஸ்னாலே பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷியோஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க கேட்குறது காலேஜ் பியோட எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜ் பியில் 2011 2 3 4 6 படிக்கிறாங்க. சரிங்களா? 2 3 4 6 ரேஷியோஸ். காலேஜ் இ 2011, காலேஜ் இ வந்து 2011 எவ்வளோ படிக்கிறாங்க? 2448 2448. இப்போ ரெண்டுத்துக்கும் அவங்க கேட்குறது ரேஷியோஸ், ரைட். யூஸ்வலாக நம்ம நார்மலான மெத்தட்லேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன். கோ ஃபார் நார்மல் மெத்தட். 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, ரிமைண்டர் இஸ் 1, 7 2s are 14, ஸோ 3 2s are 6. கரெக்டுங்களா? நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அகெயின் வந்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோ ஃபார் 3 டேபிள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, ஸோ ரிமைண்டர் இஸ் 2 27, 9 3s are 27 1. இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிள்னா 4, 2 எடுக்க முடியாது 0, 8 3s are 24, ரைட். அதுக்கப்புறமா வந்து 391 is to 408. we can cancel it in 17 டேபிள். சரிங்களா? டேபிள் நம்பர் 17ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 17 into 2 which gives you 24. சரிங்களா? 17 2 ஓகே. 17 into 2 பண்ணிங்கன்னா 34. கரெக்டுங்களா? 17 2s are 34, ரிமைண்டர் இஸ் 51, 5 இருக்கும். ஸோ 51, ஸோ 17 into 3 51. சரிங்களா? இதை 17 டேபிளால் அடித்து பாருங்கள். 17 டேபிளால் அடிச்சிங்கன்னா 17 2s are அகெயின் வந்து 34, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ வந்து 68, ஸோ 68 எதில் போகும்? 17 4s are 68. ஸோ த ரேஷியோஸ் வில் பி 23:24. ஸோ த ஆப்ஷன் இஸ் சம் நம்பர் 8. ஸோ வந்து இது வந்து ஒரு நார்மலாக வந்து கால்குலேட் பண்ணுற ரேஷியோஸ். பட் இதில் என்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நான் வந்து இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போட்டிருப்பீங்க. பட் இந்த 17 டேபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிமிஷமாக தான் ஆகிடும். ஸோ அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கலாம், ரைட். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக ரப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த கொஷின் அழிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபார் என்னென்ன வேல்யூஸ் இருந்தது? 2 3 4 6 இருந்தது. 2 3 4 6 is to 2 4 4 8. ஓகே, என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். கோ ஃபார் அன் ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடுங்க. இப்போது டேக் அன் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 11. ஸோ கண்டிப்பாக 11:12ங்கிறது ஏதோ ஒரு 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் இது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இந்த நம்பர் வந்திருக்கும் பேஸ்ட் ஆன் 11. அப்படிங்கும்போது இந்த 11 வச்சு இதை டிவைட் பண்ணிவிடுங்க. ரைட்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுற நம்பர் வரதா ரேஷியோ. ஸோ இஃப் யூ டிவைட் த நம்பர், 2 நம்பர் சேமாக வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இங்கே 11 இருக்கா? 11 டிவைட் பண்ணுங்கள். 1 11s are 11, சாரி 2 11s are 22. கரெக்டுங்களா? ரிமைண்டர் வில் பி 1, 14ன்னு இருக்கும். 1 11s are 11, ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3, ரைட். 36ன்னு வரும். 11 3s are 33, ரிமைண்டர் இஸ் 3. ஸோ 11ஆல் டிவைட் பண்ணும்போது we are getting a remainder as 3. கண்டிப்பாக இது ஆன்சர் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ரிமைண்டர் 3 வரும்போது எப்படியுமே இங்கேயும் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ த ஆப்ஷன் வில் பி இஸ் கெட்டிங் எலிமினேட்டட். அடுத்தது ஆப்ஷன் டிக்கு போங்க. ஆப்ஷன் டியில்
ஃபஸ்ட்டு ஒன்று 12 செகண்ட் ஒன்று 11 பண்ணியிருக்காங்க. ஸோ எதையாவது ஒன்று பண்ணால் போதும். we can go for ஆப்ஷன் நம்பர் செகண்ட் பாருங்கள் 11. இது 11ஆல் டிவிசிபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணும்போது சேம் நம்பர் வரணும். ஸோ இந்த ஆப்ஷனில் 11ஆல் இதை டிவிசிபிள் பண்ணி பாருங்கள். இது 11ஆல் டிவிசிபிள்னா 22 சரிங்களா. ரிமைண்டர் இஸ் 224 அகெயின் 22 ரிமைண்டர் இஸ் 220 ரிமைண்டர் 228 அகெயின் 2 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 22 ரிமைண்டர் இஸ் 6. இதுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது? 6 வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வர ரேஷியோஸ் வந்து லாஸ்ட்லேயும் வந்து எக்ஸாக்டாக வந்து ரேஷியோஸ் பாயிண்டில் வராமல் இருக்காது, கண்டிப்பாக பாயிண்டில் தான் இருக்கும். பட் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து அக்யூரேட் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது சரிங்களா. we have only 2 options. either வந்து 23:24 இருக்கலாம், இல்லை 24:23 இருக்கலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. go for first thing 23ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள், ஈஸியாக போய்டும்னு நினைக்கிறேன். 23ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 123 சார் 23 ரைட். அடுத்த நம்பர் 4 எடுக்க முடியாது, ஸோ 0. 23 into 2, ஸோ 23 into 2 gives you 46 ரைட். இதை வந்து அடுத்து என்னது 24ஆல் இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 124 சார் 24 சரிங்களா ரைட். அடுத்தது என்ன இருக்குது? 4 எடுக்க முடியாது, 0. 24 into 2 gives you 48 ரைட். என்ன பண்ணேன்னு புரியுது இல்லையா? 23ஆல் இதை டிவைட் பண்ண 102, 24ஆல் டிவைட் பண்ண இது 102. ஸோ ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது we are getting a value as 102 and 102. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதான ரேஷியோஸாக இருக்கும். பிகாஸ் சேம் வேல்யூ. இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன். என்ன கேன்சல் பண்ணுங்கள்? இட்ஸ் கேன்சல் பண்ணி 2 டேபிள் ஆர் 5 டேபிள் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இட் இஸ் 51 ரைட். அகெயின் இட் இஸ் 51 கரெக்டுங்களா. மறுபடியும் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடுங்க. 3 or 17 ஏதோ உங்களோட விருப்பம் தான். 17 டேபிளில் கேன்சல்னா 17 into 3 into 3 இதுக்காக தான் ரேஷியோஸ் 1:1 அவ்வளோதான். ஸோ வந்து இதுலேயே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ன இங்கே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ பெட்டர் கேன்சலிங் த வேல்யூஸ் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு பெட்டர் டிவைட் த வேல்யூ. டிவைட் பண்ணி இந்த சைடில் இருக்கிற ரேஷியோஸ்க்கும் இந்த சைடில் இருக்கிற ரேஷியோஸ்க்கும் காமன் வேல்யூ வந்துச்சுன்னா தட் வில் பி அன் ஆன்சர் ரைட். ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிற சம்மை வந்து ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் தான் முடிச்சிடலாம் சரிங்களா. ஈஸியாக போட்டுருங்க. நம்ம தேர்ட் சம்மை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சம் நம்பர் 3 சரிங்களா. ஆல்ரெடி 2 சம் பார்த்தாச்சு. ஸோ நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். we can go for a third sum. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ரைட். சம் நம்பர் 3ல வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் பி over the years and average number of students in college D right. first of all டிஃப்ரென்ஸுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ்ன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஸோ 3க்கும் 4க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வரும் 3க்கும் 1 தான் டிஃப்ரென்ஸ் ரைட். பட் சில பேர் -1 பிகாஸ் 3 -4 இஸ் -1. பட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன மீனிங்னா மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஜஸ்ட் டேக் அண்ட் வேல்யூ as பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. பட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் பி. காலேஜ் பியோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், காலேஜ் பியில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். 11,501 டிவைடட் பை 7 போட்டிருக்கேன். பிகாஸ் 7 இயரில் இருக்குது. டிவைடட் பை 7 ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது காலேஜ் டிக்கு தானே கேட்குறாங்க. ஸோ சிமிலராக காலேஜ் டிக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். காலேஜ் டிக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 7 போட்டுருக்கேன். 1581. ஸோ அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த வேல்யூ 62. ஸோ த ஆப்ஷன் வில் பி 62 ரைட். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்ஸ் பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணணும், அப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ சிமிலராக இதெல்லாம் ஆட் பண்ணணும், 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். வர ஆன்சருக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ரைட். இதுதான் வந்து ஒரு மார்க்கான கொஷின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எத்தனை நிமிஷம் ஆகும்? 2 நிமிஷம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3 மினிட்ஸ் கூட ஆகலாம் ரைட். பட் நான் இப்போ எழுதுனது வந்து பை யூஸிங் அ கேல்குலேட்டர். எனக்கே ஒரு கடுப்பாயிடுச்சு. ஸோ நானே பாருங்கள் கேல்குலேட்டர் பார்த்து டக்குன்னு டைப் பண்ணி நான் எழுதிட்டேன். பட் எக்ஸாம்ஸில் அப்படி நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த 3 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can go for a shortcut. see இது ஃபுல்லாக நான் அழிச்சிட்டேன். காலேஜ் பி தானே கேட்குறாங்க. காலேஜ் பி ஆவரேஜ் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லியிருக்கேன்னா சிமிலராக லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். காலேஜ் பியோட லாஸ்ட் நம்பர், பியோட லாஸ்ட்டை பாருங்கள். 5 இருக்குது, 8 + 5 இருக்குது. ஸோ 8 + 5 is 13, 13 + 2 is 16, 16 + 6 is 22.
சொல்கிறது புரியும், என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், அதுதான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ காலேஜ் பி கேல்குலேட் பண்ணிட்டுருக்கேன். 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 5 + 8, 8 + 5 gives you 13. ஓகேவா? 13 + 2 15, 15 + 6 சரிங்களா? 15 6 ஆட் பண்ணால் we can answer 21. ஸோ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. ரிமைண்டர் இஸ் 2, பட் யூஸ்வலாக நம்மளுக்கு தேவை லாஸ்ட் நம்பர் மட்டும்தான். சரிங்களா? லாஸ்ட் நம்பர் இஸ் 1. அடுத்தது காலேஜ் டிக்கு வாங்க. டியோட காலேஜ் வாங்களேன். 0 இருக்குது, 8, 8 + 6 வந்து 14. ஓகேங்களா? 14 + 6, 14 + 6 is 20, 20 + 6 is 26, 26 + 1 is 27. ஸோ லாஸ்ட் நம்பர் இஸ் 7. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச பியோட காலேஜ் நம்பர் 7 1ம் டியோட காலேஜ் லாஸ்ட் நம்பரும் 7. இதுக்கு ரெண்டுத்துக்கும் தானே டிஃப்ரென்ஸ் நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. ரைட். ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எதாவது டிவைட் பண்ணுவீங்க? 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக? நல்ல ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இயர். மேலே என்ன நம்பர் இருக்குது? 1. 7 டேபிளால் லாஸ்ட்டில் 1 வர மாதிரி கேன்சல் ஆகிற நம்பர் என்னன்னு பாருங்கள். 7 1s are 7 வராது. 7 2s are 14 பிகாஸ் லாஸ்ட் நம்பர் இஸ் 4. 7 4s are 28, லாஸ்ட் நம்பர் 8. 7 3s are எவ்வளோ? 21. ஸோ 2 1, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 1. ஸோ அப்போ 7 டேபிளில் 1ஆல் முடியல ஒரே ஒரு சான்ஸ் என்னவாக தான் இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் 7 3s are 21. கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, மேலே என்ன இருக்குது? அகெயின் 7 தான் இருக்குது. 7 7ஆல் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரே நம்பர் என்ன தான்? 7 × 1 is 7. அதர் தென் தட் வந்து எந்த நம்பருமே கிடையாது. சரிங்களா? 7 கேன்சல் பண்ணுங்கள், வெறும் 1. தெர் இஸ் நோ பாசிபிள் வே. ரைட். அதுவே ரிமைண்டர் வந்தால் கூட 7ஆல் வந்து ஆன்சர் பாயிண்டில் போயிடும். பட் இங்கே இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது பாயிண்டில் இருக்கா? எதுவுமே பாயிண்டில் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 1 போட்டிருக்கேன். இப்போது இதோட 3, இதோட ஆன்சர் இஸ் 3 லாஸ்ட் நம்பர், இதோட ஆன்சர் இஸ் லாஸ்ட் நம்பர் 1. 3க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. கரெக்டுங்களா? 3க்கும் இங்கே இருக்கிற 1க்கும் டிஃப்ரென்ஸ் இஸ் 2. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து லாஸ்ட் நம்பரில் எங்கே 2 இருக்குன்னு பாருங்கள். இங்கே மட்டும்தானே 2 இருக்குது. இந்த ஸோ த ஆப்ஷன் வில் பி 62. ரைட். ஸோ மொத்தம் வந்து நம்ம ஒரு 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 சம்ஸ்லையுமே வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய இந்த வீடியோ டேபிள் சார்ட்டோட செகண்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.